உங்களுக்கு அட்டென்ஷன் ஸ்பேம் கம்மியாக இருந்தாக்கா நீங்கள் இந்த வீடியோ பார்க்காதீங்க. ஏன்னா இந்த வீடியோவில் ஒரு எடிட்டுமே இருக்காது, ஃபுல்லாக கான்டென்ட் தான் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன கட்ஸ் இருக்கும். ஏன்னா என்னோட மோட்டிவ் என்னன்னா உங்களோட டைமை நான் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ கான்டென்ட் என்னன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் ஸ்கில் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அது கோடிங் இல்லை, எடிட்டிங் இல்லை, டைரக்டிங் இல்லை, பிஸ்னஸ் பண்ணுறது இல்லை, வேற எந்த ஸ்கில்லுமே இல்லை. கம்யூனிகேஷன் ஸ்கில். கம்யூனிகேஷன் ஸ்கில் மட்டும் இல்லைன்னா நீங்கள் வளரவே முடியாது. யார்கிட்ட வேணால் கேட்டு பாருங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில் இல்லைன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில் உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, இல்லை அதை பெட்டர் பண்ணாலும் பரவாயில்ல. இந்த 5 விஷயம் நீங்கள் கற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் ரூல் நம்பர் 1 என்னன்னா கண்ணை பார்த்து பேசணும். ஏன் கண்ணை பார்த்து பேசணும்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். நான் மாலை நடந்து போயிட்டு இருக்குள்ள நம்மள நிறைய பேர் பாஸ் பண்ணிட்டு போவாங்கல்ல. ஸோ அப்படி பாஸ் பண்ணிட்டு போகக்குள்ள நான் திடீர்னு ஒருத்தவங்களை பார்க்குறேன், அவங்களும் என்னை பார்த்துட்டாங்க. நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனால் அவங்க யாரும் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த டைம் ஏதோ ஒரு கனெக்ஷன் ஃபார்ம் ஆன மாதிரி இருந்தது, ஏதோ ஒரு இம்பாக்ட் இருந்த மாதிரி இருந்தது. நான் அவங்ககிட்ட பேசல, முன்ன பின்னே தெரியாது, யாருன்னே தெரியாது. ஆனால் அந்த 3 செகண்ட் ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுச்சு. அப்போ பாருங்க, வெறும் 3 செகண்ட் ஒருத்தவங்களை ஐ கான்டாக்ட் பண்ணக்குள்ள ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுதுன்னா, ஒருத்தவங்க கிட்ட 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசணும்னா, அவங்கள ஐ கான்டாக்ட் பண்ணணும்னா, அவங்க மேல ஃபோக்கஸ் வச்சுன்னா அது எவ்வளவு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுன்னு பாருங்க. அந்த கான்வர்சேஷன் எப்படிப்பட்ட கான்வர்சேஷன் அமையும்னு பாருங்க. நீங்க கண்ணை பார்த்து பேசுறீங்கன்னா ஆப்போசிட்ல இருக்கவங்க என்ன தெரியுமா நினைப்பாங்க? இவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்காங்க அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அப்போ ஒருத்தவங்க கண்ணுக்கு நம்ம கான்ஃபிடென்ட்டா தெரிஞ்சாலே நம்ம மாஸ் தான். அந்த மாஸ் தானே எல்லாருக்கும் வேணும். செகண்ட் விஷயம், ஹலோ ஓல்ட் ஃப்ரெண்ட். ஹலோ ஓல்ட் ஃப்ரெண்ட் என்ன டெக்னிக்னா, ஒருத்தவங்க கிட்ட பேசக்குள்ள ரொம்ப வருஷம் பழகுன மாதிரி பேசணும். நீங்களே நினைச்சு பாருங்களேன், உங்ககிட்ட ஒருத்தவங்க நல்லா பழகுன மாதிரி பேசினா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? நீங்க எப்படி தெரியுமா ஃபீல் பண்ணுவீங்க? இவங்க யாரும் தெரியாது, ஆனா ரொம்ப நாள் பழகுன மாதிரி பேசுறாங்களே, நல்லா இருக்கே அப்படின்னு நினைப்பீங்க. விஜய் சேதுபதி ஏன் தெரியுமா நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு? அவர் பேசினா ரொம்ப நாள் பழகுன ஆள் பேசின மாதிரியே இருக்கும். ஸோ ரொம்ப நாள் பழகுன ஆள் மாதிரி பேசினாக்கா அந்த கான்வர்சேஷன் நல்லா அமையும். 3வது விஷயம், த மூட் மேட்ச். ஒருத்தவங்க சோகமா நம்ம கிட்ட பேசுறாங்கன்னா அவங்களுடைய மூட் மேட்ச் பண்ற மாதிரி தான் பேசணும். ஒருத்தவங்க சந்தோஷமா நம்ம கிட்ட பேசுறாங்கன்னா அவங்களுடைய மூட் மேட்ச் பண்ற மாதிரி தான் பேசணும். ஏன் இந்த மாதிரி பண்றோம்னா, அப்பதான் உங்களுக்கு தெரியும், ஓ நம்மள ஒரு ஆளாவது புரிஞ்சுக்கிறாங்கப்பா அப்படின்னு தோணும். இப்போ ஒருத்தவங்க சோகமா வந்து பேசுறாங்க, நீங்க அவங்க கிட்ட சிரிச்சுட்டே பேசுறீங்கன்னா, இவங்க நம்மள புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விலகிடுவாங்க. ஸோ உங்க மூடுக்கு ஏற்ற மாதிரி பேசணும்னா நம்ம உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். 4வது விஷயம், வாட் யூ ஃபீல். இந்த உலகத்துல நீங்க எது சொன்னாலும் ஜட்ஜ் பண்ணுவாங்க, இந்த ஒரே ஒரு விஷயத்தை தவிர. நான் என்ன நினைக்கிறேன்னு சொன்னீங்கன்னா மற்றவங்களால ஜட்ஜ் பண்ணவே முடியாது. எனக்கு இது பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்கன்னா மற்றவங்களால ஜட்ஜ் பண்ணவே முடியாது. எனக்கு தோசை பிடிக்கும்னு சொன்னீங்கன்னா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு இந்த படம் பிடிக்கலன்னு சொன்னீங்கன்னா யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு சந்தோஷமா இருக்கு இல்லை எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னீங்கன்னா யாரும் உங்களுக்கு ஜட்ஜ் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு உங்களுக்கு தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. அதனால உங்களை யாரும் ஜட்ஜ் பண்ணவே மாட்டாங்க. யாராவது ஒருத்தவங்க கிட்ட பேசுறீங்கன்னா, எனக்கு அந்த டைம்ல எப்படி ஃபீல் ஆச்சு, எனக்கு இந்த டைம்ல எப்படி ஃபீல் ஆச்சு, எனக்கு இது பிடிக்கும் எனக்கு இது பிடிக்காது சொன்னீங்கன்னா அந்த கான்வர்சேஷன் நல்லா அமையும். 5வது விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம், லிசன் வாட் தே சே. ஒருத்தவங்க உங்ககிட்ட பேசுறாங்கன்னா அவங்கள லிசன் பண்ணணும். லிசன் பண்றது தவிர வேற என்ன வேலை இருக்க போகுது? கம்யூனிகேஷன் ஸ்கில்லை பொறுத்த வரைக்கும் எதில் இருக்கவங்களை பேச வச்சாலே அது உங்களுக்கு நல்ல ஃபீல் கொடுக்கும். உங்க கூட இருந்த டைம் உங்களால மறக்கவே முடியாது, ஏன்னா நீங்க உங்களை லிசன் பண்ணிருக்கீங்க. நான் சொன்ன இந்த 5 விஷயமும் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் பெட்டர் ஆகும், உங்களுடைய கான்வர்சேஷன் பெட்டர் ஆகும். லாஸ்டா ஒரே ஒரு போனஸ் டிப் என்னன்னா, இந்த உலகத்துல யார் சிரிச்சாலும் அவங்க அழகா இருப்பாங்க, நீங்க சிரிச்சீங்கனாலும் அழகா இருப்பீங்க. ஸோ கம்யூனிகேட் பண்ணக்குள்ள ஸ்மைல் பண்ணுங்க, அழகா இருப்பீங்க. அது ப்ரெசன்ட் லுக்கும் கொடுக்கும். ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்லை வளர்த்துக்கோங்க, லைஃபை பெட்டர் ஆக்குங்க. பாய்.